ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJ ஜஸ்டிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல கொடுக்குற ஒரு 5 சென்டென்ஸ்மே ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ்க்கு தான் நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்த்துட்டு வரோம். அதாவது இங்கிலீஷ் பேசணும்னாவே நம்ம வீட்லயும் பேசணும், சகஜமா நம்ம தமிழ் எப்படி பேசுறோமோ அது மாதிரி பேசணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணாவே போதும். ரொம்ப கஷ்டப்படணும்னு கூட கிடையாது. நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியா பேச ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது உனக்கா, இது உனக்கு வேணுமா, இல்ல இந்த பொருள் உனக்கு வேணுமா, இந்த ட்ரெஸ் உனக்கு வேணுமா, இது உன்னுடையதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்போம். ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ். இப்போ இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப்ல இருந்து தான் கொஸ்டின் டைப் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா இது இப்போ நம்ம கேட்கிறோம், பிரசன்ட், அதாவது நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு செய்தி. இப்போ இப்போ இது உனக்கா அப்படின்றதுக்கு இது அப்படின்றதுனா இட். உனக்கா அப்படின்னா ஃபார் யூ. உனக்கா அப்படின்னும் போது ஃபார் யூ. உனக்காகவா அப்படின்னும் போது ஃபார் யூ. அப்போ இது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம், அத கொஸ்டின் டைப்ல எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, இஸ் இட் ஃபார் யூ. இஸ் இட் ஃபார் யூ. இதுனா இட், ஃபார் யூனா உனக்கா. அதே கொஸ்டினா கேட்கும் போது இஸ் இட் ஃபார் யூ. இஸ்ன்ற ஹெல்பிங் கொஸ்டின் டைப் நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா, இது நிகழ்காலத்துல நம்ம கேட்கிறோம். சரிங்களா? அவனை நிறுத்து. ஐயோ அவன் ஓடிட போறான், அவனை நிறுத்து. இல்லைன்னா அவன் சொல்லிட போறான், அவனை ஸ்டாப் பண்ணு, சொல்ல விடாம ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப நிறுத்து அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப். அவனை அப்படின்னும் போது ஹிம். ஓகேங்களா? ஸ்டாப் ஹிம். அவனை நிறுத்து. ஸ்டாப் ஹிம். ஓகேங்களா? தேர்ட் ஒன், இது திடீர்னு நடந்தது. இது திடீர்னு நடந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா, எங்க இது திடீர்னு நடந்துச்சு. ஒரு மேரேஜா இருக்கட்டும், சடனா ஒரு விஷயமா இருக்கட்டும், திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னா இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அப்படின்னா இங்கிலீஷ்ல இட். ஓகேங்களா? சோ ஒரு சென்டென்ஸ்னா நம்ம ஃபுல்லா படிக்காம அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். இது அப்படின்னா இட், நடந்தது அப்படின்னா ஹேப்பன்ட், திடீர்னு அப்படின்னா சடன்லி. ஓகேங்களா? இட் ஹேப்பன் சடன்லி. இட் ஹேப்பன் சடன்லி. இது திடீர்னு நடந்தது. ஓகேங்களா? சோ ஒரு சென்டென்ஸ்னா அதுல எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஒழுங்கா உட்காரு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகள் இருக்கு. ஓகேங்களா? ஒழுங்கா 1, உட்காரு அப்படின்றது 2 வார்த்தைகள். இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்காரு அப்படின்னா சிட், ஒழுங்கா அப்படின்னா ப்ராப்பர்லி. இப்போ ஒழுங்கா உட்காரு அப்படின்றதுக்கு சேர்த்து எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சிட் ப்ராப்பர்லி. இப்போ சின்ன பிள்ளைங்க சரியா உட்காரல, ஒழுங்கா உட்காரு, காலை நீட்டி உட்காரு, இல்ல காலை மடிச்சு உட்காரு, இது மாதிரி சொல்லுவோம். சரியா உட்காரல, காலை நீட்டி உட்காராங்கன்னா ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லுவோங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. லாஸ்ட் ஒன், நான் சீக்கிரம் வந்துடுறேன். இப்போ வெளியே கிளம்புறோம்னா பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு போனோம், சரி நான் அம்மாவை தேடக்கூடாது, அப்பாவை தேடக்கூடாது, சீக்கிரம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில். வந்துருவேன் அப்படின்றது, வந்துடுறேன் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். அதாவது வருங்காலத்துல நடக்க போறத சொல்றேன். நான் நைட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னா இப்போ நைட்டு கிடையாது. ஓகேங்களா? இப்போ மதியானம் இருக்கு. சோ நைட்டுன்னா அப்போ வருங்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். அப்போ அதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, வில். ஓகேங்களா? நான் அப்படின்றதுக்கு ஐ, வில் என்ற ஹெல்பிங் வேர்ப், வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வந்துடுறேன் அப்படின்றதுனால வில் ஹெல்பிங் வேர்ப் நம்ம சேர்த்திருக்கோம். வந்திருக்கிறேன் அப்படின்னா ஐ வில் பி பேக் சூன். சீக்கிரம் அப்படின்றதுக்கு சூன், திரும்பி வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஐ வில் பி பேக், நான் சீக்கிரம் வந்துருவேன். இப்போ ஐ வில்ன்றதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, ஐ போட்டு அப்பாஸ்ட்ரோபி போட்டு டபுள் எல் மட்டும் கொடுத்திருக்கோம். சோ ஐ வில்ன்றத ஷார்ட் ஃபார்மா
நம்ம ஐ போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு டபுள் எல் போட்டாலும் அதையும் நம்ம ஐ வில் தான் சொல்லணும். ஓகேங்களா? சோ ஐ போட்டு ஸ்பேஸ் விட்டு ஐ வில்லுன்னு எழுதினாலும் ஐ வில் தான். ஐ போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு டபுள் எல் போட்டாலும் ஐ வில் தான். ரெண்டுத்துக்கும் மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல ஜாயின் பட்டன்ல பிரஸ் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்கிற வீடியோஸ் இன்ஸ்டன்டா அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் வீடியோ உங்களுக்கு மட்டும் தனியா போடுவேன். ஓகேங்களா? தனியா உங்களுக்கு மட்டும் வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.